உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், எனக்கு ட்ரெஸ் பார்க்க வந்தியா இல்ல போன் பார்க்க வந்தியா? போனை வச்சுட்டு இங்க கலெக்ஷனை பாரு. உனக்கு பிடிச்சத பாரு. ஏன் நீ எடுத்து தரேன்னு தானே அழைச்சிட்டு வந்த? இன்னும் ஏதாவது கலெக்ஷன் இருந்தா காட்டுங்கண்ணா. டேய், இது எப்படி இருக்கு? ஏய், உன்ன தானடா கேக்குறேன். எப்படி இருக்கு இந்த Dress? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. உன் பொண்டாட்டிக்கு நீ தானே செலக்ட் பண்ணணும். என்ன சொன்ன? இல்ல, நாளைக்கே உனக்கு ஒரு வைஃப் வந்தா நீ தானே உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்க கூடாதா? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சரியான சிடு மூஞ்சிடா நீ. வீட்ல இந்த மேட்டரை சொல்லிட்டே நீ? இல்ல. இல்லையா? என்னப்பா இன்னும் சொல்லாம இருக்க? முன்னாடியே நம்ம சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. மேனேஜர் கிட்ட போய் பேசி பார்க்கலாம், எல்லாரையும் கூட்டு போய் மேனேஜர் கிட்ட பேசினா ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்பதான் தேதியை குறிச்சு லெட்டரை கையில கொடுத்துட்டாங்களேப்பா. இன்னும் சொல்லாம இருந்தா எப்படி? திடுதிப்புன்னு போய் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா வீட்டுல தங்கச்சி தாங்குமாப்பா? எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பக்குவமா சொல்லி தங்கச்சிய தாங்குற அளவுக்கு தயார் பண்ணுப்பா. சொல்லிடுப்பா. கடவுளே, தியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். ஜெகன், இப்ப போன் பண்ணலாமா இல்ல டைரக்டா வீட்டுக்குள்ளே போயிடலாமா? நீ போனை போடு. அவங்க பேசுறத வச்சு வீட்டுக்குள்ள போலாமா இல்ல இப்படி கிளம்பலாமான்னு பாத்துக்கலாம். மோனிகா. லட்சுமி, லட்சுமி, யாரு போன்ல? அத்தை, யார் போன்ல? அந்த மோனிகா தான் கால் பண்றா. மோனிகாவா? ஐயோ, பாட்டி, அவளா? இப்ப என்ன பண்றது, என்ன சொல்றது? ஹலோ, எங்க தியா? அவகிட்ட போனை கொடுங்க. தியா இன்னும் வரல. என்ன விளையாடுறீங்களா? என் தியாக்கு இப்ப என்ன ஆச்சு? என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என் தியாவை எங்க வச்சிருக்கீங்க? என் பேத்திக்கு எதுவும் ஆகல. அவ நல்லாதான் இருக்கா. என்னமோ புதுசா அவ மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஹலோ 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 ஹலோ. என்னது நடிக்கிறோமா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மேடம், எங்க வீட்டு குழந்தைய காட்டுற மாதிரி ஏமாத்திட்டு எங்களே தப்பா பேசுறீங்களா? இங்க பாருங்க, தியாக்கு என்ன ஆச்சு? அவ கோயிலுக்கு போயிருக்கா. எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப குழந்தைய நீங்க என்கிட்ட காட்டலைன்னா உங்க குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். அப்படியா? சரி, உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்கோ. தியா இப்போ எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்குவோம். சரியா? ஏய் ஏய், ஹலோ. அத்தை, என்னத்த காலை கட் பண்ணிட்டீங்க? வேற என்ன பண்றது கவிதா? அவகிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? மறுபடியும் போலீஸோட வந்துட போறாங்க. ஐயோ, வரட்டும். வந்து நம்ம எல்லாரையும் என்ன தூக்குல போட்டுருவாங்களா? இல்லல்ல, பாத்துக்கலாம் கவிதா. இரு, எனக்கு நம்ம வெற்றி தம்பி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த தம்பி தியாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வரும். லட்சுமி, லட்சுமி, எதுக்கும் சிவராமனுக்கு ஒரு போன் பண்ணுமா? வேண்டாது. அவருக்கு இப்ப போன் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். வேலையில இருப்பாரு. அவரை டென்ஷன் படுத்த வேண்டாம். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை! ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கேன் இந்த வீட்டுல. அவங்களுக்கு திமிர பாத்தியா ஜெகன்? ஸ்வீட்டி, அவங்களுக்கு பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோல இன்னும் கொஞ்ச நேரம் தான்.
அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். மேடம் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. குழந்தைய யாரும் பார்க்கலையா? இல்ல மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். பாப்பா கண்டிப்பா கிடைச்சிருவா மேடம். அழாதீங்க மேடம். அம்மா அம்மா கால் பண்றாங்க. பேசுங்க. அம்மா துளசி, என்ன தியா கிடைச்சிட்டாளா? குழந்தை எங்க இருக்கா? கிடைச்சிட்டாளா? இல்லம்மா, இன்னும் கிடைக்கல. அந்த மோனிகா திரும்பவும் ஃபோன் பண்ணா. என்ன மிரட்டுற மாதிரி பேசினா. நானும் பதிலுக்கு பதில் பேசிட்டேன். ஆனா ஒண்ணு, சாயங்காலத்துக்குள்ள குழந்தை நம்ம கைக்கு வரலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் துளசி. அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. சரி, அழாத. நீ வெற்றி கிட்ட போன கூட இந்தாங்க, அம்மா பேசணுமா? அத்தை சொல்லுங்க அத்தை. வெற்றி தம்பி, குழந்தைய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருப்பா. நீ கண்டுபிடிக்கலன்னா தியா எங்க கைய விட்டு போயிடுவாப்பா. அத்தை, என் உயிரை பணைய வச்சாவது தியாவை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க. சரி வெற்றி, வச்சிடுறேன். குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. குழந்தை எங்க? மேடம், இங்கதான் கிட்டன் தான் காட்டுது. ஒரு 10 நிமிஷத்துல போய் ரீச் ஆயிடலாம் மேடம். வாங்க போலாம், சரி சீக்கிரம் வாங்க. நான் வீட்டுக்கு போகணும். டேய் போய் அவள அமைதியா இருக்க சொல்றா. சரிண்ணே. நான் வீட்டுக்கு போகணும். அம்மா அம்மா. ஏய் அழக்கூடாது. இங்க பாரு, அழாம ஒழுங்கா தோசை சாப்பிடு. யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. 2 நாள், அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் விட்டுருவோம். இல்ல, நான் அம்மாவை பார்க்கணும். பாப்பா, குழந்தைங்க கிட்ட நாங்க கோவமா நடந்துக்கிறது இல்ல, ரூல்ஸ் வச்சிருக்கோம். அதை மீற வச்சிடாத. இல்ல, எங்க அம்மா உங்களை சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பா என்ன கண்டுபிடிப்பாங்க. நல்லா பேசுறிய பாப்பா. இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது. அதையும் மீறி நுழைஞ்சா உயிரோட வெளியே போக முடியாது. அடம் பிடிக்காம நாங்க சொல்றத கேட்டனா 2 நாள்ல உன்னை விட்டுறோம். அதை விட்டுட்டு அடம் பிடிச்ச அவ்வளோதான், உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.